ஹரியானாவில் எதிர்பாராத தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அங்கு காலை முதலே காங்கிரசினுடைய செல்வாக்கு அதிகரித்து வந்த நிலையில் தற்போது பாஜகவினுடைய செல்வாக்கு அங்கு அதிகரித்து வருவதுதான் தற்போதைய முன்னணி நிலவரம் என்பது காண்பிக்கின்றது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கூட்டணி 50 தொகுதிகள், பாஜக 24 தொகுதிகள், மக்கள் ஜனநாயக கட்சி 3, மற்றவை என அங்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஹரியானாவில் காலை முதலே காங்கிரஸ் 70 இடங்களையும் தாண்டி முன்னிலை வகித்தார்கள். ஆனால் தற்போது காங்கிரஸ் பொறுத்தவரையில் காங்கிரஸ் பாஜக இடையே கடுமையான போட்டி காணப்படுகிறது. ஈக்குவலாக 2 கட்சியும் சரிசமமாக 43-43 என்று முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன, இதனுடைய தாக்கம் வரக்கூடிய வாக்கு எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படுமா என்பதை பற்றி நாம பேசலாம். கலை சார், நம்ம காலையிலிருந்து பார்த்துட்டு இருந்தோம், ஹரியானாவை முடிவு பண்ணிட்டோம், ஹரியானா காங்கிரஸ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஜம்மு காஷ்மீர் மட்டும் என்னங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி ஜம்மு காஷ்மீர்ல அதிக இடங்கள் முன்னிலை இருக்கிறாங்க, அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் மேக்ஸிமம் ஜம்மு காஷ்மீர்லையும் காங்கிரஸ் கூட்டணி தான் அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக காலிருந்து உங்களுடைய கருத்து அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் ஒரு 10 நிமிட இடைவெளியில் அது டோட்டலாக அங்கே மாறி இருக்கு. ஹரியானாவில் 74 காங்கிரஸ் இருந்தாங்க, பாஜக 9 தான் இருந்தாங்க. இப்போ தலைகீழாக மாறி 43-43ன்னு பாஜக இன்னும் அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கக்கூடிய அந்த நிலவரத்தை நம்ம பார்க்குறோம். இதுக்கான சடனாக அந்த சேஞ்சுக்கான காரணம் என்னன்னு பார்க்குறீங்க சார்? ஒன்றுமே புரியலை. நான் நல்ல வேலைக்கு ஒரு டிஃபென்சிவாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இவ்வளவு பெரிய தோல்வி முகத்தை பாஜக சந்தித்து கொண்டிருந்தாலும் ஹரியானா அதனுடைய வாக்கு வங்கி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆமாம், வாக்கு வங்கி பார்க்கணும். அது ஒன்று தான் எனக்கு இப்போ என்னை காப்பாற்றுது. அதோட வாக்கு வங்கி குறையல. கர்நாடகா அந்த மாதிரி மாநிலங்கள்ல தக்க வச்சுக்கிட்டாங்க. அவங்க தோக்குற இடத்துல கூட வாக்கு வங்கியை தக்க வச்சுக்கிறாங்க. வாக்கு வங்கி ரொம்ப முக்கியம் இல்லை சார். அதுதான் இப்போ இங்கே டிசைட் பண்ணுது. இப்போ அந்த வாக்கு வங்கி சில ஏரியாஸ் அவங்களுக்கு சாதகமான இல்லாத ஏரியாஸில் முதல்ல ட்ரெண்டு வந்திருக்கும். இப்போ அவங்களுக்கு சாதகமான ஏரியா, இப்போ உங்கள் இதை விட நீங்கள் இந்தியா டுடே எல்லாம் பார்த்தா காங்கிரஸ் 41, பாஜக 44க்கு போயிட்டாங்க. இப்போ பாஜக ஆட்சி உறுதியாயிடும் போல தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஐஎன்எல்டி ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு, அவங்க ஒரு 3 சீட்டில் லீட் பண்ணுறாங்க. அப்போ ஜாட் வாக்குகள் முழுமையாக காங்கிரஸுக்கு போகலை, நான் சொன்னபடி போகலை. சந்திரசேகர் ஆசாத் கட்சியும் குறிப்பிட்ட வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. ஜேஜேபி கூட்டணியில் தலித் வாக்குகளை அவங்க ஓரளவுக்கு குறிப்பிட்ட அளவு வாங்கியிருக்காங்கன்னு இப்போ தெரியுது. ஏன்னா அவங்க ஒரு சீட்டில் முன்னணியில் இருக்கிறாங்க. அதனால் அவங்களும் தலித் வாக்குகளை பிரிஞ்சு, அதாவது ஜாட் தலித் வாக்குகள் காங்கிரஸுக்கு பெருமளவு போயிருக்கு நான் கணிச்சேன் இல்லையா, அதில் இல்லைன்னு தெரியுது. ஏன்னா ட்ரெடிஷனலாக பாரம்பரியமாக அந்த ஜாட் வாக்குகளோட கூட நிற்கிற ஐஎன்எல்டி 3 இடத்துல லீடிங்கில் இருக்காங்கன்னா அவங்க ஒரு 10% ஓட்டுகளை ஜாட் வாக்குகளை பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு 1-2 இடத்துல ஜேஜேபி கூட்டணி முன்னிலை இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய சந்திரசேகர் ஆசாத்தினுடைய கட்சி நிச்சயமாக தலித் கட்சி, தலித் வாக்குகள் அவங்க ஒரு 5-10% பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் ஐ திங்க் வெயிங் டவுன் காங்கிரஸை பின்னுக்கு தள்ளுறது என்பது இதுதான். பின்னுக்கு இழுத்தது இந்த 2 கட்சிகளும் அந்த 2 சமுதாய வாக்குகளை அவங்க பிரிச்சிருக்காங்கன்னு தெரியுது இப்போ பார்க்கும்போது. அது பாஜக பொறுத்த வரைக்கும் தலித் சமூகமா இருக்கட்டும், ஜாட் சமூகமா இருக்கட்டும், அது பெரும்பான்மையா காங்கிரஸ் பக்கம் இப்போ இருக்கு. காங்கிரஸ் அவங்க இழுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்ப அதெல்லாம் அது மாதிரி இல்லைங்கிறது தான் நானே சொன்னேன். இப்போ வரக்கூடிய சில லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது அதில் அவங்க ஜாட் வாக்குகளை ஐஎன்எல்டி கொஞ்சம் பிரிச்சிருக்கிறாங்க. ஒரு 5-10% பிரிச்சிருப்பாங்க போல தெரியுது. அது அந்த எவ்வளவு ஓட் ஷேர் வரல நமக்கு. இருந்தாலும் 3 இடத்துல லீடிங்னா அந்த அளவுக்கு பிரிச்சிருப்பாங்க. இவங்க ஜேஏபி கூட்டணி ஒரு இடத்துல லீடிங்கிறப்ப அதனோட ஏஎஸ்பி கட்சி தான் தலித் கட்சி கூட்டணி, அவங்க தலித் வாக்குகளை ஒரு 5% பிரித்தாங்க வச்சுக்கோங்க. பாஜக ஏற்கனவே நான் சொன்னேன், தோத்தாலும் அவங்க எப்பயுமே அவங்க ஓட் ஷேரை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுதான் அவங்கள காப்பாற்றிருக்கு. அது டக்குன்னு அவங்கள கூட மேலே கொண்டு போயிடுச்சு. இவங்க காங்கிரஸை கீழே தள்ளிட்டாங்க இந்த 2 பேரும். அப்படி தான் என்னுடைய கணிப்பு லேட்டஸ்ட்டாக. நம்ம ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரையில் எனக்கு என்னமோ தேசியவாத காங்கிரஸும் இந்த காங்கிரஸ் கட்சியும் அந்த தேசிய மாநாட்டு கட்சியும் உமர் அப்துல்லாவோட கட்சியும் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அங்கேயும் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா மினிமம் 46 சீட்டு தேவை அவங்களுக்கு.
அவங்களுக்கு ஏற்கனவே 2 பிடிபியினுடைய 2 சீட் இருக்குது. சரி. பிடிபி அவங்கள சப்போர்ட் பண்ணுவாங்க நிச்சயமா. காங்கிரஸ் அதனால் அங்கே வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது.